தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் மிகப்பெரிய சம்பவங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்க மாதிரியும், அதிமுக கூட்டணிக்கு இரண்டாவது பட்சமாக அதிகமான வாய்ப்பு இருக்க மாதிரியும் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. நிறைய கருத்து கணிப்புகள் அப்படி தான் சொல்லிச்சு. ஆனால் ஒரு கருத்து கணிப்பை பார்த்து நமக்கே பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுச்சு. தமிழகத்தில் தாவேகா முன்னிலை அப்படின்னு ஆக்சிஸ் மை இண்டியா கருத்து கணிப்பில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுவும் தாவேகா 98 to 120 இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக 92லேருந்து 110 இடங்கள் வரையும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக 22லேருந்து 32 இடங்கள் வரையும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்குமே எந்த இடங்கள்லையும் வெல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஆக்சிஸ் மை இண்டியா கருத்து கணிப்பு சொல்லுது. தாவேகாவுக்கு இங்கே ஒரு இடமே வருமா வராதான்னு எல்லாரும் யோசிச்சுட்ருக்காங்க. இதில் வேறு 120 இடங்கள் வரையும் போயிட்டாங்க இந்த கருத்து கணிப்பு ஆக்சிஸ் மை இண்டியா. அப்புறம் என்னப்பா டிக்ளேர் பண்ணிடுவோமா விஜய் ஆட்சி தான் அப்படின்னு? இத்தனை நாள் இருந்தானுங்க, இன்னொரு 4 நாள் தான், மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அப்புறம் என்ன, எல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தானுங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் எவன் கேட்குறான், எவனும் கேட்க மாட்டானுங்க. இது இத்தனை இடம், அது எத்தனை இடம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடித்து விட்றானுங்க. எக்ஸிட் போலு, என்ட்ரி போலு அப்படின்ட்டு. அதுலேயும் இந்த ஆக்சிஸ் மை இண்டியா கருத்து கணிப்பை தான் நம்மளால் ஜீரணிக்கவே முடியலை. இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பானது சிபிராஜ் அவர்களோட ஆதரவு விஜய்க்கு கொடுத்த பிறகு எடுத்த கருத்து கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் தாவேகா இவ்வளோ இடங்களில் முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிராஜோட அடுத்த படத்தை விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாட தயாராக இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு அடுத்த படம் வருமா என்னன்னு தெரியலை. அதனால் விஜய்க்கு அடுத்த இடத்துலையா அல்லது விஜய்க்கு முன்னாடி இருக்காரான்னு தெரியல, சிபிராஜை தான் இப்போ விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடி தள்ளுறாங்க. சரி, கொண்டாடட்டும், மே 4 வரையும் கொண்டாடட்டும்.